Hi students, நம்ம இன்னைக்கு நீட் கவுன்சிலிங்க்கு தேவையான டாக்குமெண்ட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா NTA நமக்கு கொடுக்குற ரெண்டு முக்கியமான டாக்குமெண்ட். ஒன்று வந்து அட்மிட் கார்டு, இன்னொன்று வந்து ஸ்கோர் கார்டு. ஸோ இது ரெண்டுமே நமக்கு என்ன ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெண்டுமே நம்மக்கிட்ட சாஃப்ட் காப்பி ப்ளஸ் ஹார்ட் காப்பியாக இருந்துச்சு அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எல்லாத்தையுமே நீங்கள் எங்கே தான் வாங்குற மாதிரி இருக்கும், உங்கள் ஸ்கூலில் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து 10th மார்க் ஷீட், 11th மார்க் ஷீட், இது வந்து யாருக்கு அப்படின்னா ஸ்டேட் போர்டு, ஏன்னா அவங்களுக்கு மட்டும்தான் 11th பப்ளிக்காக இருக்கும். CBSE ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா 11th பப்ளிக் கிடையாது, 12th மட்டும்தான். ஸோ அவங்க கிட்ட என்ன மார்க் ஷீட்ஸ் இருக்கும், 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட். ஸோ இந்த 4 சர்டிஃபிகேட்மே உங்ககிட்ட என்ன இருக்கணும், சாஃப்ட் காப்பி ப்ளஸ் ஹார்ட் காப்பியாக இருக்கணும். சாஃப்ட் காப்பியும் ஒரே PDF நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடை நீங்கள் வந்து போட்டு வச்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு பேஜாக உங்களோட ஃப்ரண்ட்டும், செகண்ட் பேஜாக உங்களோட பேக் சைடில் இருக்கிற அந்த மார்க் ஷீட்டோட பேக் சைடை நீங்கள் வந்து போட்டு ஒரே PDF வச்சுக்கணும். ஸோ அதாவது 10th மார்க் ஷீட் ஒரு PDF, தென் 11th மார்க் ஷீட் ஒரு PDF, தென் 12th மார்க் ஷீட் ஒரு PDF. ஸோ நெக்ஸ்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், நேட்டிவ் சர்டிஃபிகேட் அண்ட் பர்த் சர்டிஃபிகேட். ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட சாஃப்ட் காப்பி ப்ளஸ் ஹார்ட் காப்பியாக இருக்கணும். அதுவும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்துட்டு ஓல்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. பட் வந்துட்டு இப்போ டிஜிட்டலாக இருக்க ஃபோட்டோஸ் ஒட்டி வர அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டாக இருந்துச்சு அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் பெட்டர். ஸோ இது வந்து அட்வைசபிள். நீங்கள் வந்து இந்த மாதிரி இன்னும் நீங்கள் புதுசாக எடுத்துக்கணும்னு நினச்சிங்கன்னா எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பேரண்ட்ஸோட டாக்குமெண்ட்ஸ். ஸோ பேரண்ட்ஸோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் இன்கம் சர்டிஃபிகேட். ஸோ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து அம்மாது வைக்கணுமா அப்பாது வைக்கணுமான்னு டவுட்ல, ஏதாவது ஒன்று உங்களுக்கு அம்மாதும் வைக்கலாம் அப்பாதும் வைக்கலாம். பட் ஆனால் உங்க மாதிரி, அதாவது அப்பாதும் உங்களதும் சேமா இருந்துச்சுன்னா அப்பா அது கொடுக்கலாம், இல்லை அம்மாதும் உங்களதும் சேமா இருந்துச்சுன்னா அம்மா அது கொடுக்கலாம், யாரது வேணாலும் கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்கம் சர்டிஃபிகேட். இன்கம் சர்டிஃபிகேட் வந்து அப்ளிகபிள் மட்டும்தான். ஸோ யார் யாருக்குன்னா SC, ST, SCA. ஸோ இந்த கேட்டகரிஸ்ல இருக்கவங்க எல்லாருக்கும் இன்கம் சர்டிஃபிகேட், அதுவும் எப்போன்னா பிலோ 2.5 lakhsக்குள்ள இருக்கவங்க எல்லாருமே என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்கம் சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணலாம். எதுக்காக அப்படின்னா ஃபீஸ் ரிடக்ஷனுக்காக. ஸோ இந்த மாதிரி 2.5 lakhsக்குள்ள இன்கம் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் கூட கிடையாது. ஸோ அந்த எக்ஸப்ஷன் கேஸ்க்காக நம்ம என்ன பண்றோம், இன்கம் சர்டிஃபிகேட் சப்மிட் பண்றோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா போனாஃபைட் சர்டிஃபிகேட். ஸோ இது யாருக்குன்னா 7.5% கோட்டாக்குள்ள வரவங்களுக்கு இந்த சர்டிஃபிகேட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது யார்கிட்ட வாங்கணும் அப்படின்னா CEO, அதாவது சீஃப் எஜுகேஷன் ஆஃபீஸர் கிட்ட நம்ம போய் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து சில ஃபேமிலிஸ்ல அவங்க ஃபர்ஸ்ட் இந்த கேண்டிடேட்ஸ் தான் என்னவா இருப்பாங்க, ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்ஸா இருப்பாங்க. ஸோ அந்த சர்டிஃபிகேட் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு காலேஜ்ல வந்துட்டு ஸ்காலர்ஷிப்ஸ் கிடைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ அடிஷனல் டாக்குமெண்ட்ஸ் தான் நத்திங் பட், ஸோ பிசிக்கலி சேலஞ்சு பர்சனா இருந்தாங்கன்னா அவங்களுக்கான சர்டிஃபிகேட்ஸ், இல்லை ஸ்போர்ட்ஸ் பர்சனா இருக்கவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட், இந்த மாதிரி அடிஷனல் டாக்குமெண்ட்ஸும் நீங்க எடுத்து வச்சுக்கிறது பெட்டர். இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க இப்போ இருந்தே அதை கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் உங்களுக்கு வந்துட்டு ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் நீங்க கவுன்சிலிங் மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். இல்லைன்னா இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணி டைம் டிலே பண்றது உங்களோட கவுன்சிலிங்கை அஃபெக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ இருந்து நீங்க எடுத்து வச்சுக்கோங்க, அது ரொம்ப ரொம்ப பெஸ்ட். ஸோ நீட் ரிகார்டிங் உங்களுக்கு எந்த டவுட்ஸாக இருந்தாலும் ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.